ஒரு வழியா கரோட களைச்சு விட்டாச்சு. இவன் விருட்டுன்னு சட்டையை கட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ நம்மள ரேப் பண்ணிட்டு நம்ம ரேப் பண்ணணும்னு பழிய போட்டுருவாளோ. ஹலோ மிஸ்டர். என்னங்க? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேலை சட்டையை கழட்ட சொல்லல. என் கழுத்துல முத தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன். புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாளு கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது. இப்ப மூளையும் குழம்பி லூஸ் ஆயிட்டேன்னா நான் எங்க போவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன? என் பேருங்க திடீர்னு கேட்டோன்னு மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க. கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் ரொம்ப பேசுறேன். தேங்க்ஸுங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா. మొగలాయరమ్మావా? முதலாளம்மா. முதலாளி அம்மாவை தான் మొగలాయరమ్మాங்கிறானா? కాపీ తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கிராவ். நீயா? మొగరాయమ్மா போயிட்டாங்க. அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே, இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம மாதிரி வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் அடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி உடனே என்ன பண்ற பாரு. ஏய் மங்கிராவ், என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அம்மா, ஐயம்மா, நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டுவேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஐயா ஒரையா. இனிமேலு மங்கிராவு நம்ம கையில. பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அம்மாடி எவ்வளவு. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளியே லீக் பண்ணி இத்தனை வருஷம் நீ ஏர்ன் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள காலி பண்ணிடுவேன். கோரா என்ன ஏதோ சும்மா ஜோக் அடிச்சாமா, எதுக்கு இவ்வளவு சீரியஸ் உனக்கு? ஏன்டா இப்படி? அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இல்ல இப்போ? என்னடா எதுக்குடா இவ்வளோ கோவம் உனக்கு? ஐயோ ஆத்தாடி, என்ன வந்த அன்னைக்கு கூட நடக்குது. வாட் ஏ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். என்ன நம்மள பார்த்து கைய காட்டுறா? ஐயோ இருங்க, பார்த்துட்டானே. பாவிசரிக்கு போகும்போது என்ன வேற போட்டு போயிட்டாலே. என்ன நேரம் இங்க வர்றான்? ஆஹா, அடுத்த குத்து நமக்கு தான் போல் இருக்கு. வாக் பண்ணி வர்றத பார்த்தா வலுவா குத்துவோம் போல் இருக்கு. நான் என் கையோட தூக்கிட்டு போலான்னு வந்தேன், ஆனா அந்த குலகாரண்ட கையங்களும் வச்சுக்கிட்டது. யாரா நீ? மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த பிளைண்டுங்க. பிளைண்டா? பின்னால போனோம்னா காணா, வசம் பார்த்து குத்துவாரோ. என்ன இங்கிட்டு வருவான்னு பார்த்தா இங்கிட்டே வர்றா. மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்தவனுக்கு மாடியில் என்னடா வேலை? பாத்ரூம் பக்கம் வந்தங்க. எவனாவது பாத்ரூம்குள்ள எத்தனை படிக்கட்டு கட்டுவானா? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. பாத்ரூம்குள்ள எதுக்கு 18 படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா கேட்டுவிட்டீங்க. நீங்க யாருங்க சார்? நீ பொண்ணு பார்க்க வந்தியே, அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஓஹோ, முதலாளிங்களா? வணக்கங்க வணக்கங்க. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு. எங்க அந்த பக்கம்? இங்கிட்டு இல்லையோ?
என்ன இந்த பக்கம்? இங்கிட்டும் இல்லையா? அப்போ இல்ல, இந்த பக்கம் இல்ல, பின்பக்கம் நினைக்கிறேன். தப்பிச்சா ஐயனே. ஐயோ, கேரக்டராவே மாறிட்டனே. என்னடாச்சு? நொன்னடாச்சு. படியிறங்கும் போதே பாத்ரூம் எல்லாம் போயிருச்சுங்க. முதல்ல இந்த வீட்டு ஓடி போயிடணும். ஈரக்குழையெல்லாம் நடக்குது. இது மாதிரி எத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த கேட் தாண்டி வெளியே ஓடி போயிடணும். என்ன கேட்டு ஒருத்தருக்கு 2 பேர் நிக்கிறான்? 20 மாச பிரசவ குழந்தையா இருப்பாங்களோ? இவங்களை தாண்டி நான் எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. என்னது இது? செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. மனுஷன் தான். முட்டை என்ன மேல இருக்க மசரெல்லாம் கீழே இருக்கு. ஆமா, ஏன் பெஞ்சி மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய், தரையில தான்டா நிக்கிறேன். தரையிலையா? நான் செக்யூரிட்டிடா. சக்கரவர்த்தியா? டேய், சீப் செக்யூரிட்டிடா. செக்யூரிட்டியா? சார், நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். என்னைய கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க மாமா வயசுக்கு வந்துட்டாரு. நான் போய் முறை செய்யணும். எது? மாமாவா? இல்ல, மாமா மக. மாமா மகளோ மச்சா மகளோ உன்னை மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ வெளியெல்லாம் போக கூடாது. ஐயா ப்ளீஸ், கொஞ்சம் உள்ள கூட்டி போங்கடா. உங்க 2 பேரும் இதான் உங்க ரூம். நாங்க சொல்ற வரைக்கும் வெளில வரக்கூடாது, புரியுதா? ஆகட்டுங்க. சொல்ற வரைக்கும் வெளியே போக கூடாதா? டேய், இப்ப பாடுறா. உடனே போலீஸுக்கு போன போட்டு வர சொல்லி இங்க நடந்த கொலைய விழாவறிவா சொல்லி இந்த பேலஸையே நடங்க வைக்கல. பாடுறா, இப்ப பாடுறா. என்னது இது? இதான் போனா? என்ன ஒரு போன 9 போன ஆயிருச்சு? படிக்கட்டுல உருண்டதுல பாட்டா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் சைனா போனே வாங்க கூடாதுங்கிறது. வடையெல்லாம் வச்சு பிளான் பண்ணி உள்ள வந்தா என்னத்த விளக்கும்? எவ்வளவு தத்துருவமா கொள்றான். அம்மாடி, எனக்கு கண்ணு தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுனா கண்ணா புண்ணான்னு கண்டபடி குத்தி கொல்லுவானே. ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க மாட்டேனே நானு. கத்தில குத்துனா இந்த பாடி எப்படி தாங்கும்? உனக்கு தான் கண்ணு தெரியாத. கண்ணாடி முன்னாடி நின்னு எப்படி தலை வர்ற? என்னது முன்னாடி கண்ணாடியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பாஸ் கூப்பிடுறாரு, வா. அப்படியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. கூப்பிடுறதே குளிக்கத்தாண்டா. குளிக்கவா? வாடா. I see you, I feel you. இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவீங்க போல. Actually, I studied in Oxford University. ஸ்விம்மிங் பூல் தெரியுமா? அப்படின்னா நீச்சல் குளம்டா. நீச்சலாவது தெரியுமா? நீங்க என்னங்க நீங்க? கம்மாயில முங்குறேன்னா கடல்ல தாங்க எந்திரிப்பேன். இவ்வளவு ஏன் தண்ணி இல்லாத பாரா கிணத்துல தலகீழ குதிச்சு பழக்கங்க எனக்கு. ஓஹோ, கண்ணு தெரியாமலேயே எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்க. நீ தாண்டா கரெக்ட் அதுக்கு. வாடி, ஆஹா, ஒரு சுடு தண்ணியை காணா. இத போய் ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்களே. அவங்களா ஏதோ சரி பண்ணி சூசைட் பாயிண்ட்ல கொண்டாந்து. ஜேம்ஸ் சார், நீங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில எழுந்த உடனே ஸ்விம்மிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்றாங்கல்ல, குதிக்கிறேங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்னு சொல்றீங்க, தண்ணி சத்தத்தையே காணாமே. முருகன். எஸ் பாஸ். ஜேம்ஸுக்காக கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணி காட்டுங்களேன். இதோ பண்றேன் பாஸ். பாப்பா குதி குதி. உனக்காக எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணி காட்டுறது? பாஸ் சொல்லிட்டார்ல, குதி குதி. அட பாவி, அரை பக்கெட்டு தண்ணியில கையை விட்டு இந்த ஆட்டு ஆட்டிக்கிட்டு இதுக்கு பேரு ஸ்விம்மிங்ன்றானே. அப்படியே டைவ் அடிக்கணும். 9 அடி ஆழம் இருக்கு. குதி 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 குதி. நம்ம இப்ப குதிக்கலேன்னு அடம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சு இவன் ஜாப் அடிச்சிருவான். அப்படியே இவனுக்காக பயந்து குதிச்சோம்னா சிதறதங்கா மாதிரி சிதறில போயிருவோம். இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்ற ஐயனாரே. கூப்பிடுறாருல, குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறண்டா குள்ள
100% கன்ஃபார்ம். இவன் பிளைண்ட் தான். பாய்ஸ், ஜேம்ஸ் ரூமுக்கு அனுப்புங்க, முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. உனக்கு சந்தோஷமாடா? நீங்க தானே சார் குதி 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 நீங்க நீங்க தள்ளி போய் நின்று உனக்கு தான் கண்ணு தெரியாதே, எப்படி டிவி பாக்குற? நான் எங்கங்க டிவி பார்த்தேன், காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க. பாஸ் கூப்பிடுறாரு, வா. வாரு திடீர்னு ரைடு வர்ற மாதிரியே வர்றீங்க. ஏன் சார் இன்னைக்கு என்ன சார் டெஸ்ட்? ஏன் சார் தட்டுறீங்க? உடனே என் கை மேல வைக்கிற. டெஸ்ட் உனக்கு, ட்ரீட்மெண்ட் எனக்கா? டேய் குண்டா, இவனை பாஸ் கிட்ட கூட்டிட்டு போடா. ஓகே சார், ஃபாலோ மீ. உனக்கு கண்ணே தெரியாதுங்கறான், ஆனா டிவி பாக்குறான். குச்சிய புடியாயோ? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஜேம்ஸ் சார் கூப்பிட்டீங்களா? ஆமா. நான் ஏன் வர சொன்னேன்னா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்றதோ என் தங்கச்சி முடிவு பண்றதோ முக்கியம் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஐபி முடிவு பண்ணணும். மங்கிராவ். ஐயா, மங்கிராவா? அதுக்குள்ளேயா இவனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தானுங்க? ஆத்தி யோ அல்லையா? சரியா. திஸ் இஸ் மை ஜாக்கி. இவன் தான் டிசைட் பண்ண போறான். ஜாக்கி ரொம்ப ஸ்மார்ட். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவான். பொய் சொல்றவன், ஏமாத்துறவன் யாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜாக்கி கம். ஜாக்கி இதுவரையிலும் யாரும் முன்னாடி மண்டி போட்டு நான் பார்த்ததில்லை ஜேம்ஸ். என் ஜாக்கி உன்னை ஓகே பண்ணிட்டான். இப்ப சொல்றேன், நீதான் என் வீட்டு மாப்பிள்ளை. வர வெள்ளிக்கிழமை உங்க கல்யாணம். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? அட பாவிகளா, முடிவே பண்ணிட்டானுங்களே. இதெல்லாம் பால் கோவால செஞ்ச மாதிரியே இருக்குதுடா. இந்த பேலஸை நான் வெளியில நின்று வேடிக்கை பார்த்தாலே செக்யூரிட்டி செருப்பால அடிச்சு அனுப்புவாடா. இன்னைக்கு இதுக்குள்ளேயே வந்து நிப்ப நான் நினைச்சு பார்க்கலடா. டேய், எப்படியாவது அண்ணகிட்ட சொல்லி என்னையும் கூட வச்சு சொல்றா. ஓகே, கூடாது. யார் நீங்க? நாங்க தான் உங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. ஓ, சொந்தக்காரங்களா? ஆமா. குட் 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 குட். வாங்க, மாப்பிள்ளை ரூம் அங்க தான் இருக்காரு மாப்பிள்ளை. பாட்டலுடன் பாட்டல் கேட்டி தட்டுப்பட்டிலே தான் சுகம் சுகம் சுகம். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, முள்ளிருக்கும் மலரில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. ஒரு கம்போசிங் பண்ண வர்றாங்களா? உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். தேங்க்யூ மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. அண்ணே, என்ன கையில குச்சில வச்சிருக்கீங்க? வாங்கடா இங்க. போங்கடா உள்ள. என்ன தள்ளுறீங்க? போங்க கையில போங்க. வச்சு வெளில தருவாங்க பார்த்தா உள்ள தள்ளுறீங்க. என்ன தள்ள போற? ஐயோ ஐயோ, சூப்பர். பெட்டி. லோக்கல் பீஸ்னே. நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது வந்து முன்னாடி நிக்கும்ல, அதுக்கு தான். அதை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா? நாய் தூக்கம் வந்த இடத்துல மாளிகைக்கே மாப்பிள்ளையா போறல்ல, இவ்வளவு பெரிய விஷயம். அண்ணே அண்ணே, நீயும் கூட வச்சுங்க. நான்சென்ஸ். இதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கற? இனிமே இது நம்ம பேலஸ்ரா. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீ இருந்துக்கோ, சென்டர் ஃப்ளோர்ல நான் இருந்துக்கிறேன், அண்ணன் டாப் ஃப்ளோர்ல இருந்துக்கிட்டோம். அறிவிக்கிட்டீங்களா? நான் என்ன கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தவனா இங்க வந்திருக்கேன்? என்ன அப்புறம்? நம்ம லக்கி டாக்கு ஜாக்கியை கொண்டு போக வந்திருக்கேன்டா. அதை தெரிஞ்சுக்கங்க. அண்ணே, எதுக்கு தூக்கணும்? பல்லாப்பழமே கிடைக்கும் போது எதுக்கு பல்லா கொட்டைக்கு ஆசைப்படுற? நாயும் அங்க இருக்கு, பொண்ணும் அங்க இருக்கு, பொண்ணோட சேர்த்து சொத்தும் அங்க இருக்கு.
அப்புறம் எதுக்கு உசுறு இருக்காது எல்லாருக்கும். ஆமா டேய் 3 நாள் கண்ணு தெரியாம நடிச்சதுக்கே உசுறு உள்வாங்குறா. இனி கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சோம்னா என் நிலைமை என்ன ஆகும் பாடுறா. என்னது கண்ணு தெரியாம நடிக்கிறியா? அடே அது மட்டும் இல்லடா, எனக்கு கண்ணு தெரியற விஷயம் அந்த மேக்ஸ்க்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன மட்டும் இல்ல உன்னையும் கொல்லுவான், உன் கூட வந்த இவனையும் கொல்லுவான். என்னையும் கொண்டு அடிக்கிற நீ படுபாவி. நான் பாட்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஜ்ஜி போட்டு இருந்தேன், இங்க கூட்டிட்டு வந்து என்னைய பஜ்ஜி போட பாக்குறியா? நான் தெரியாம தான வந்தேன். யார் கதவு தட்டுறது? யாருங்க? நான் தான். ஓ நீங்களா? யார் அது வரி குதிரை மாதிரி வருது? ஏய் அது வரி குதிரை இல்லடா. வணக்கங்க. யார் இவங்கலாம்? அவங்க என்னோட ரிலேஷனுங்க. எதுக்கு வந்திருக்காங்களா? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. யார் கல்யாணத்துக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம கல்யாணத்துக்கு தாங்க. ஓ ஃபிக்ஸே பண்ணிட்டியா? நானா ஃபிக்ஸ் பண்ணேன், அண்ணன் தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணா நான் ஓகே சொல்ல வேணாமா? இங்க பார், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயே போயிடு. இல்ல ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களையும் விஷம் வச்சு. விஷம் வச்சியா? பாத்தீங்களாடா? கூப்பிட்டியா? பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ சரி. கேட்டீங்களாடா? நானாச்சும் இன்ஃபார்ம் பண்ணேன், அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டே போறான். நான் ஒன்னு சொல்றேன் கேளு, நாளைக்கு நான் அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட. ஓடிடனே. ஹலோ அண்ணா, அம்மாச்சி. அம்மாச்சியா கொண்டா. அம்மாச்சி அம்மாச்சி என்ன மாச்சி? சேகர் தாசுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சு போச்சா? ஹைதராபாத் வந்துகிட்டு இருக்கான்டா. ஐயோ ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுறா. ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடுவா? ஐயோ இந்த வீட்டுல ஆயிரக்கணக்கான ஜன்னல் இருக்கு. ஒரு ஜன்னல்ல ஏறி குச்சா அடுத்த ரூம் வரும், அந்த ரூம் ஜன்னல்ல ஏறி குச்சா இன்னொரு ரூம் வரும். இப்படி மாறி மாறி குச்சி மெயின் ரோடு போறதுக்கு பல நாளா ஆகுமே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த தாசு வந்துட்டான்னா நம்ம மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிரும்டா. இன்னைக்கு நைட்டே ஜாக்கியை தூக்கி ஓடிறது நல்லதுடா. ஜாக்கி இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? ஜாக்கியா? அது எவ்வளவு வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. வாவ் மங்கி ராவ். ஏன் மங்கி ராவ் கரெக்டா டாக்டர் இருக்கிறத கூட்டு போயா? வேற எங்கேயும் கோர்த்து விட்டு போயாத. பேச மாறிடாதீங்க, சத்தம் உறக்க கூடும். சத்தம் எல்லாம் சுத்தமா தான் இருக்கு. எந்த நம்பர் அமுக்கணும்? ஒன்னு நம்பர் அமுக்க. பேசுற தமிழ்ல நம்ம தமிழ் மருந்து முன்னால வந்துகிட்டு இருக்க. வாங்க வாங்க. டாக் ரூம் இதானா? அடாடாடா மாப்பிள்ள ஏயா தொடாத. என்ன பாஸ்போர்ட் போடாம கதவு தொட்டுச்சுன்னா அலாரம் அடிச்சு ஆந்திரா பூரா ஜனம் இங்க வரும். ஆந்திரா பூரா வருமா? ஆமா. அப்புறம் எப்படியா பாஸ்வேர்டு போடுறது? தள்ளு தள்ளு நான் சொல்றேன் தள்ளு. ஓ எல்லாம் இங்கதான் இருக்கா? ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட். பாக்க கிளிகள் தான் இருக்கு. யோ இதுக்கு என்னையா பாஸ்வேர்டு? எனக்கு தெரியாது சார். நீ தானே நாளைக்கு சாப்பாடுலாம் வைக்கிற, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கான்? என் முதலாளி வந்து பாஸ்போர்ட் போடும், கதவு திறக்கும், அதுக்கப்புறம் நான் உள்ள போய் சாப்பாடு வச்சு நான் இப்படியே வெளியில போகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 3 வாட்டி மேல தப்பா போட்டா இங்க அலாரம் அடிக்கும். அலாரம் அடிக்குமா? ஆமா. சரி இப்ப என்ன பாஸ்வேர்டியா போறது? நானு அண்ணே எதுக்கு கண்ணை உருட்டி கன்ஃபியூஸ் ஆவறீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். முதலாளி பேரை போடுங்க. ஆமா மேக்ஸ் MAX அடி. ராங் பாஸ்வேர்ட். 3 attempts remaining. என்னடா தப்புன்னு காட்டுது? அறிவு இருக்கானே உனக்கு? இவனே ஒரு பிளாட்ஃபார்ம் யூஎம் பேஜ் கேட்டுக்கிற. அவனுக்கு இருக்கிறத ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சி சென்டிமெண்ட் பாப்பான்ல. தங்கச்சி சென்டிமெண்ட் படம் நீ பார்த்தது இல்லையா? முள்ளு முள்ள பாசமலர் நீ எவ்வளவு சூப்பர் படம். அது மட்டும் தான் தங்கச்சி சென்டிமெண்ட் படம். என் தங்கை கல்யாணி டிஆர் படம் பார்க்கலையா நீ? அது மட்டும் படம் நல்ல படம். பாரத ராஜா எடுத்தாரடா கிழக்கு சீமையிலே. அது தங்கச்சி சென்டிமெண்ட் தான்டா, சூப்பர் படம் தான்டா. ராமர படம் அந்த ரத்த சம்பந்தம் பார்த்தச்சா? அவரு தங்கச்சி சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அது பத்தி சொல்ல மாட்டேன்றா. உன்ன என்ன என்டிஆர் வெறியனா இருப்ப உங்களுக்கு? இப்ப என்ன தங்கச்சி சென்டிமெண்ட் முக்கியம்? பாஸ்வேர்டை பத்தி பேசுவோம்யா. அம்மாடி மங்கில அவனுக்கு கண்டதான் வச்சிருக்காங்க. அவன் தங்கச்சி பேரண்டா பாபி. அத சொல்ல முதல்ல. அண்ணா என்ன லாபி நடிக்கிற? பாபினே Wrong password. 2 attempts remaining. இது தப்பா வருதே. தப்பா ஐடியா வந்து எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். முட்டாப்பையில பிறந்த 8வது சொல்றதுக்கு மாப்ள. என் முதலாளி பெரிய கிரிமினல். ஒருவேளை மங்கி ராவணி என் பேரை போட்டு வச்சிருப்பானே. சரி பாதி அப்ப வந்து 2 கையில ஒத்து போடா. ஒய்யா நீ பெரிய வாரிசு அவனுக்கு. அவன் நோக்கத்துக்கு ஐடியா கொடுக்கறானே. டேய் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா?
இந்த ஜாக்கி இருக்குல்லடா அது ஒரு பெரிய லக்கி டாக். ஒருவேளை இந்த ஜாக்கியோட பேரை பாஸ்வேர்டா வச்சிருந்தா? சூப்பர்ண்ணே, போடு ஜாக்கியே. ஸ்பெல்லிங்க சொல்லு. JOCKY. Wrong password. 1 attempt remaining. ஐயா அண்ணே ஐடியாவும் தப்பா இருக்கடா. அண்ணே, என்னடா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேனே. ஒரு மனுஷன் எதை மறந்தாலும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வரை மறக்கவே மாட்டான். அதனால அவனுடைய லவ்வர் பேரு பாஸ்வேர்டா வச்சிருந்தா அவன் லவர் பேரு எனக்கு எப்படா தெரியும்? அவங்கிட்டே கேப்போம். அவங்கிட்டே கேக்குறதா? ஆமா. ஐயோ மங்கிராபு, இப்போ முதலாளி எங்கயா இருப்பா? பார்ல சறுக்கு சாப்பிட்டு இருக்க சார். சரி வா, நம்மளும் போய் சறுக்கு சாப்பிடுவோம். ஏன் உன்னை இங்க கூப்பிடு வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுதானா இன்னைக்கு துப்பாக்கில சுட்டுரும் சார். அட விடுங்க சார். ஐயா விடுங்க, ஆளு விடுங்க சார். இந்த ஏரியால இருக்க மாட்டேன் ஐயா. நம்ம போவோம்டா. ஆமாண்ணே. நேரா போய் நம்மளே டீல் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணே.